என் அன்பு செல்லமே, நீ எப்பொழுது வாயை திறப்பாய்? எப்பொழுது ஏதாவது உன்னை சொல்லி அவமானப்படுத்தலாம் என்று சிலர் காத்து கொண்டு இருக்கிறார்கள். ஏதோ ஒரு காரணத்திற்காக உன்னை தட்டி தட்டி உன்னை எதுவுமே பேசக்கூடாது என்ற ஒரு நிலைக்கு உன்னை ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். இது உனக்கு தெரிந்ததுதான். ஆனால் நான் உனக்கு இப்பொழுது என்ன சொல்கிறேன் என்றால், அவர்கள் செய்வது போல் நீயும் அதை செய்து விடாதே. உன்னை அவர்கள் மட்டம் தட்டுகிறார்கள் என்றால் நீயும் எனக்கு நேரம் வரும், அந்த நேரத்தில் நான் அவர்களைப் போல அவர்களை மட்டம் தட்டி அவமானப்படுத்துவேன் என்ற மனநிலைக்கு நீ செல்ல வேண்டாம். ஏனென்றால் நீயும் செய்து அவரும் செய்து மாறி மாறி செய்தால் யார் இங்கு நல்லவர்கள் என்று யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த தெய்வத்திற்கும் யார் சரியானவர்கள் என்று தண்டனை கொடுக்க முடியாது. மாறி மாறி செய்தால் இதற்கு ஒரு முடிவே இல்லாமல் போய்விடும். தங்கமே, நான் சொல்வது என்னவென்றால், நீ அவமானப்பட்டாய் என்றால் ஒரு இடத்தில் ஒதுங்கிவிடு. அதற்காக நீயும் அவர்களை அந்த இடத்தில் வைத்து அவமானப்படுத்துவேன் என்று எப்பொழுதும் நினைக்காதே. அதுபோல யார் என்ன செய்தாலும் நீ அமைதியாக காத்திரு. உன்னால் முடிந்தவரை நீ காத்திரு. அவமானப்படுத்திவிட்டார்கள் என்று நீயும் ஏட்டிக்கு போட்டியாக வாய் கொடுத்து பொம்பை விலைக்கு வாங்காதே. நீ எப்பொழுது என்னிடம் பேசுவாய்? எப்பொழுது நான் அசிங்கப்படுத்த வேண்டும் என்றே பலர் இருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து ஒதுங்குவதுதான் நல்லதே தவிர அவர்களிடம் உறவு வைத்துக் கொள்வதும் நான் சண்டை போட்டுக்கொண்டு விவாதம் பண்ணுவதும் சரி கிடையாது. விவாதம் பண்ணுவதும் எனக்கு பிடிக்காது. உனக்கு அப்பா எவ்வளவு முக்கியம் என்று நீ நினைத்தால் உனக்கு விவாதம் செய்வதை ஒதுக்கி வைத்துவிட்டு நீ உன்னுடைய வேலையை நீ பார்த்து சென்று கொண்டே இரு. அப்பாவுக்கு விவாதம் செய்வது பிடிக்காத ஒரு விஷயம். நீ அப்பாவுக்கு என்ன பிடிக்கிறதோ அதுதான் எனக்கும் பிடிக்கும் என்று என் மேல் அவ்வளவு பக்தியுடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு உண்மையான பக்தன் நீ. எனக்கு பிடித்தது போல் நீ எப்பொழுதும் வாழ வேண்டும் என்று நினைக்கிறாய். மற்றவர்கள் உன் உறவுகள் உன்னை பேசிவிட்டார்கள் என்று கவலைப்படாதே. உன் உறவுகள் உன் மீது வைத்த பாசமான வேஷமா என்று உன் கஷ்ட காலத்தில் தான் தெரியும். உனக்கே புரியும். நீ இப்பொழுது கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாய். உனக்கு யாரும் தோள் கொடுக்க வரவில்லை. நீயே அவரிடம் பேசினாலும் அவமானப்படுத்ததான் தயாராக இருக்கிறார்களே தவிர உனக்கு ஆறுதலாக ஒரு வார்த்தை பேச யாரும் இங்கு தயாராக இல்லை. மனதால் காயப்பட்டு கண் கலங்கும் பொழுது எவர் ஒருவரின் வார்த்தை உன் மொத்த மனநிலையையும் மாற்றுகிறதோ அவரே உன் வாழ்நாள் பொக்கிஷம். அதுபோல் உனக்கு நடந்திருக்கும். அவரை மட்டும் உன் வாழ்க்கையிலிருந்து எப்பொழுதும் எடுத்து விடாதே. அப்படியே உனக்கு ஆள் இல்லை என்றால் யாரிடமும் வழியை பகிராதே. தனியாகவே அழுதுகொள். நம்மிடம் ஆறுதல் என்ற வார்த்தையை போலியாக சொல்லிவிட்டு அடுத்தவரிடம் சொல்லி மகிழ்ச்சியாக இருக்கும் உலகம்தான் இங்கு அதிகம். உனக்கு ஒருவர் மனம் இவர் சரியாக நமக்கு இருக்கிறார் என்று தோன்றினால் அவரை விடாதே. அதுவே யாருமே இல்லை என்றால் யாரிடமும் சொல்லாதே. அதுவே உனக்கு நல்லதாக இருக்கும். எந்த இடத்தில் பேசினால் உனக்கு மரியாதை தருகிறதோ அந்த இடத்தில் மட்டுமே நீ பேச. உனக்கு மரியாதை கிடைக்காத இடத்தில் இருந்து தள்ளியிரு. உன் வாழ்க்கைக்கு அதுவே நல்ல ஒரு விஷயமாக இருக்கும். அடுத்த நிமிஷம் நிரந்தரம் இல்லாத உலகம். இதில் போட்டி பொறாமை எந்த நிமிஷம் யார் கால வாரி விடலாம், யாரை எப்பொழுது அவமானப்படுத்தலாம் என்று சுற்றி கொண்டிருக்கும் சிலர். அவர்களையெல்லாம் மாற்ற முடியாது.
நாம் எவ்வளவு அடிபட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்கும். அப்பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் மற்றவரை எப்பொழுதும் கஷ்டப்படுத்தக்கூடாது. யார் கஷ்டப்படுத்தினாலும் தாங்கிக்கிட்டு நம்மளுடைய சாயப்பா கிட்ட சொல்லி நம்ம அந்த இடத்திலிருந்து விலகுவது நல்லது என்று நீ நினைச்சாலே உன் வாழ்க்கையிலே நீ சிறந்த இடத்திற்கு அடையலாம். உன்னை அலட்சியப்படுத்திட்டாங்க, அவமானப்படுத்தி விட்டார்கள் என்று ஒருபோதும் கலங்காதே. காலம் தன் கடமையை நன்றாகவே செய்யும். அதை மனதில் வைத்துக்கொண்டு சந்தோஷமாக இரு. பேசும் பொழுது பார்த்து பேசு. உனக்கு மரியாதை இருக்கும் இடத்தில் மட்டுமே பேசு. உனக்கு மரியாதை கிடைக்கும். எதற்கும் பயப்படாது, தைரியமாக இரு. உன் கூடவே எப்பொழுதும் இந்த சாயப்பா இருப்பேன். ஓம் சாய்ராம்.